பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். Was who signing in? இது வந்து சனிக்கிழமை காலையில் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. எப்படியும் ஒரு 11, 12, 1 மணிக்கு 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அது வந்து 9 மணிக்கு முடியும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சனி ஞாயிறு ஷூட் நடக்கும். Yes. அதுக்கு முன்பாக நம்ம வந்து கேள்விகளை வந்து போடுவோம். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருப்போம். ஆமாங்க. ஆனால் என்ன விஷயம்னா நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அது அதனால் நம்ம வந்து சில கேள்விகளை இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவசர கதியாக அதை போடணுன்றதுக்காகவும் ம். போன வாரமே வந்து நிறைய விஷயங்களை விட்டுட்டோம். ஏன்னா நிறைய பர்சனல் ஒர்க்லாம் இருந்தது. நான் சொன்ன மாதிரி 50வது நாளில் தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆனோம். ஆமா. சரி விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோம் அப்படின்ட்டு. ஆனாலும் கொஞ்சம் விட்டுட்டோம். இந்த வாட்டி விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு இருக்கிற கேள்விகளை ஒரு 8 கேள்வியோ 9 கேள்வியோ ஒன்று போடுவோம். ஆ. ஸோ இன்றைய அதாவது 8வது வாரமா 9வது வாரம் 8வது வாரம் விட்டோம். 9வது வாரத்தில் விஜய் சேதுபதி சார் கேட்க வேண்டிய முக்கிய கேள்விகளை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். முதலாவதா கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும் அவங்க. உதாரணத்திற்கு வந்து என்னன்னா, எப்ப பாரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. டமால்னு மயக்கம் போட்டுடுறாங்க, தலைவலி வந்துருது, ஹெல்த் இஷ்யூஸ். இந்த விஷயங்கள் நீங்க வந்து ஒரு காரண காட்டியா வச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, விட்டுருங்க. ஆனா இந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க தலைவர் பதவி எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வர முடியும்னு கேட்கறேன். நான் கேட்கறேன். இப்ப இந்த இடத்துல தான் நீங்க திவ்யாவையும் இந்த இடத்துல நீங்க ரம்யா ஜோவையும் வியன்னாவையும் நீங்க கேட்கணுன்ற. வியன்னாவையும் இங்கே கேட்கணும். வியன்னாவும் அது மாதிரி வேலை செய்வாங்கன்ற. அதாவது அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு வாதிடுறவங்கன்ற. ஏன்னா ஒரு கேள்வியை வந்து நீங்க அப்படியே தனித்தனியாக கேட்க முடியாது. ஒன்றினூடே தான் அடுத்ததுக்கு போக முடியும். இதுல நீங்க இப்ப எப்படி உங்களோட கேள்வி இருக்கும்னா, அவங்க ஜெயிலுக்கு தான் போயிட்டாங்க. ஜெயில உங்க 2 பேரை நீங்க எப்படி மாத்தி சொல்லிக்கிறீங்க அப்படிங்கறத தான் கேட்கணும். நீங்க வந்து அவங்க தான் ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்களேன்ற மாதிரியான விஷயங்கள் இங்க கிடையாது. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு தலைவர் பதவி கொடுத்திருக்கு. அந்த தலைவர் கேள்விதான். சோ உங்களுக்குன்னு ஒரு தலைவர் பதவி கொடுத்திருக்கும் பொழுது அந்த தலைவர் பதவியை நீங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம்? அந்த மிஸ்யூஸ்ங்கிறது எதுக்காக அப்படின்னா டாஸ்க் விஷயத்துக்கு. இது நமக்கே தெரியல. கரெக்டா வந்து அரோரா வந்து சொல்லுவாங்க, இந்த டாஸ்க்குக்காக நம்மள எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க வந்து நிக்க வச்சு பேசுறது என்னால வந்து ஒத்துக்க முடியாது. ஏன்னா அங்க அவங்க எதை எடுக்க போறாங்க, நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு உள்ளர கூப்பிட்டு அங்க ஏதோ கவனிக்கிற மாதிரி கண்ணை காட்டி பேசுவாங்க. கடைசியில பார்த்தாதான் தெரியும் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படையா பேசும்பொழுது அவங்கள பாராட்டுங்க. யார் ஒருத்தவங்க ஒழுங்கா ஒரு விஷயத்த செய்யறாங்க, சின்சியரா பண்ணும்போது, இப்போ உதாரணத்துக்கு சுபிக்ஷாவை நீங்க பாராட்டலாம். ஏன்னா பிக் பாஸ் சொன்னா செய்யணும்னு சொல்றீங்க. பிக் பாஸ் சொன்னா செய்யாமலே ஒரு கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் சின்சியரா செய்யறாங்கல்ல, ஒரு டிஆர் மாதிரி ஒன்று போட்டு பேய் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதனால பிரச்சனை வந்ததுலாம் வேற. கானா வினோதா இருக்கட்டும், விக்கல் விக்ரமா இருக்கட்டும். ஏன்னா விக்கல் விக்ரம்லாம் எப்போ பேசினாலும் அவர் வந்து இந்த எம்ஆர்ஆர்எஸ் இதெல்லாம் பேசினாரு. சுபிக்ஷாவா இருக்கட்டும், ஏன்னா அவங்களாம் வந்து இந்த நகைய இதுக்கான விஷயங்கள் திவ்யாலாம் கண்முழிச்சுன்னு நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது மனசை விட்டு பாராட்டுங்க. ஓகே, எஸ் சொல்லுங்க. அதுல சேர்த்துக்க வேண்டியது அரோராவை. ஏன்னா அரோரா வந்து இப்ப நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட, நீங்க கேட்க முடியாதவங்கள்ட்ட கூட அவங்க கரெக்டா அந்த கேள்விகள் எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ரொம்ப கரெக்டா உள்குத்து வைக்கிற மாதிரி இருக்குங்க மேடம் நீங்க பேசுறது. இல்ல, பிபியும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால இப்ப நாங்க பேசிதான். காஸ்டியூம்ஸ் மட்டும் தான் பாராட்டுறீங்களா அவரை? ஆமாமா, காஸ்டியூம்ஸ்க்கு பாராட்டுறோம். ஒரு கேள்விகள் கேட்டா பாராட்டலாம். ஏன்னா அவங்க வந்து எப்படி கேட்க மாட்டாங்கன்றது சொல்லுங்க. அவர் ரிவ்யூவர் சார். நம்ம அவரும் ரிவ்யூக்கு உள்ளாக்கப்படுறவர் தான். அவருக்கு மட்டும் விதிவிலக்கெல்லாம் இங்க கிடையாது. அந்த மாதிரி வந்துச்சு. அந்த சிச்சுவேஷன் வந்துச்சா? சிச்சுவேஷன் சார் இங்க பாருங்க. இப்ப அவர் வந்து ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா கரெக்டான ஃபீட்பேக்ஸ் கொடுத்தா தான் ஒருத்தரால அந்த பொசிஷனுக்கு வர முடியும். ஓகேங்களா? அது பேர் என்ன சொல்றது, அடிச்சாதான் வைரம் ஜொலிக்கும், தட்டனாதான் இரும்பு வளையும், ஏதாவது சொல்லுவோம். அந்த மாதிரி அடிச்சா அந்த மாதிரி தான். அடிச்சா இல்ல தேய்ச்சா, பட்ட தீட்டினாதான் வைரம் ஜொலிக்கும். இல்ல எதுக்கு அடிச்சா செதறிடும் மேடம் வைரம். சார் பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. தேவையில்லாம ஆராய. நீங்க சீசன் 6, 7 அந்த மாதிரி தலைவர் முன்னாள் எக்ஸ்ல இருக்குங்க. அவர் தான் சொன்னாரு அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது அப்படின்னு. சினிமால சொன்னார், பிபில சொல்லல இல்லைங்க. ஓகே, ஹோஸ்ட் பண்ண விஷயத்தை பத்தி பேசலாம்.
சரி, ஓகே. சினிமால வந்தது. சரி, இப்போ இந்த அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது ஒண்ணு. இந்த ரம்யாவுக்கான கேள்விகள நீங்க கேட்கணும். பதவியில இருந்துட்டு, நீங்க நெறைய இடத்துல வந்து அந்த பதவிய மிஸ்யூஸ் பண்ண மாதிரியும், கேள்வி இப்ப உங்கள வந்து கமருதீன் அது அடுத்த கேள்வியா வச்சுப்போம். சரி, இது ரம்யாக்கு. அடுத்த கேள்வி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கு. திவ்யா கண்ணால பார்த்தோம். எட்டி ஒரு உதைப்பாங்க. கண்ணு முழிச்சிட்டு இருக்கும்போது, அது ஏன்னா விக்கல் விக்ரம் கூட்டு வரும். ஏன்னா விக்கல் விக்ரம் அதை கவனிச்சிருக்க மாட்டாரு அவரு. அவரை தள்ளி விட்டு இட்டுன்னு வரும்போதெல்லாம் கீழே அங்கே நடந்துடும். அப்பதான் அவர் சொல்லுவாரு, என்னை யாரோ எட்டி உதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவரும் உதைப்பாரு. ஆமா, புரியுதுங்களா? இது ஒண்ணு. இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா அந்த கேள்வியை நீங்க கேட்டே ஆகணும். அதே நேரத்துல திவ்யா வந்து எதிர்கருத்துக்களை வந்து வச்சு பக்காவான விஷயங்களை வந்து செய்யறதையும், இப்ப நான் நேர்மையா விளையாடுற எனக்கு என்னதான் மரியாதை அப்படின்றத வந்து கேட்குற விஷயத்தையும் சொல்லணுன்ற. உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி தான். உங்களோட பாலே நாங்க உங்களுக்கு திருப்பி அனுப்புறோம். அதாவது முதல்ல பாராட்டிடுவோம். அப்புறமா நம்ம அவங்கள கேள்வி கேளுங்க அப்படின்றீங்களா? அந்த மாதிரி முதல்ல பாராட்டிடுங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை கேளுங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, என்னங்க ப்ராப்ளம்? வியன்னாவுக்கும் சரி, திவ்யாவுக்கும் சரி, ஏன் எல்லாத்துலயுமே நீங்க விமன் கார்டு எடுத்துன்னு வரீங்க? கரெக்ட். எல்லாத்துக்குமே நீங்க விமன் கார்டு. உதாரணத்திற்கு ஏதாவது ஒண்ணு வினோத் பண்ணாருன்னா, அவர் பயங்கரமா அவர் இப்படி பேட் டச் பண்ணாங்கன்னு எடுத்து வருவாங்க. மாதிரி அவங்க அது ஆக்சுவலி தள்ளி கூட்டு வந்தது வந்து இவருங்க. அவர் கண் கட்டிருக்கீங்க. அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பேட் டச் பண்ண? பேட் டச் பண்ணும்போது இப்ப இவங்க கெமி சொல்லுவாங்க. ஆனா அவர் பிடிக்காதீங்க நாங்க. தட்ஸ் அ பேட் டச். அதை வந்து அவர் உடனே சாரி கேட்பாரு. அது கேட்கவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க விளையாட்டுல பிடிச்சிட்டீங்க, விட்டுடுங்கன்னு. அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அதுதான் வந்து இப்ப அதே மாதிரி தான் அரோரா எல்லாரோடையும் அந்த இனிங்க வேணும்னா நீங்க என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுறீங்க, எப்படி வேணாலும் இருக்கீங்க. ஆனா திடீர்னு வந்து அந்த இடத்துல ஒரு லேடிஸோட உள்ளாட எப்படி வர முடியும்னு கேக்குறீங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, மரியாதையை நீங்கள் எல்லா இடத்துலயும் எதிர்பார்க்குறீங்க. அந்த மரியாதையும் சரி, அந்த ஒரு கண்டெஸ்டுக்கான மதிப்பையும் சரி, நீங்க வினோத கொடுக்கறதே கிடையாது. அப்ப நீங்க மட்டும் எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? அதேதான். நீங்க இன்னும் அதை ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. ஓகே, அது இன்னும் வெளிப்படையா உடைக்க முடியும். ஆனா வேணாம். அது வந்து என்னன்னா, நீங்க ஒண்ணு கொடுத்து தான் ஒண்ணு வரணும். அது ஒண்ணு. இது வந்து திவ்யாவுக்கான கேள்வி. திவ்யாவும் நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாராட்டிட்டு இந்த கேள்வி நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகலாம். அது அப்புறம் உங்கள் இஷ்டம். அடுத்தது ஆதிரைக்கான கேள்வி. அதாவது வீட்டிலேருந்து வெளியே நீங்கள் போகணும் விஷயம் பார்த்து வரீங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அந்த விஷயத்தை இங்கே உள்ளார சொல்லவே கூடாது, பகிரவே கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு டேர்ம்ஸ். ஆனால் ஒருத்தவங்க வந்து கட்டி காத்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்போது வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்தேன்னு ஒரு விஷயத்தை வந்து உடைக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? அதுதான் அந்த வீட்டோட சுவாரஸ்யம். இப்ப பார்வதி பண்றது கேம்னு ஒத்துட்டு போறீங்கல்ல, அதே மாதிரிதான் அந்த வீட்டில் ஒரு விஷயத்த வந்து வினோத் ஒன்று பண்ணி ஒரு கட்டெழுப்பிடுறான்னு வச்சுக்கோ. அது எப்படி வந்து ஒருத்தவங்க வெளியில பார்த்து வந்த ஒரு கண்டஸ்டன்ட் உடைக்க முடியும்னு கேட்கறேன் நான். கண்டிப்பாக. இது வந்து நீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீசன்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இவங்களால தான் அவங்க போயிடுறாங்க, இவங்களால தான் அவங்க போயிடுறாங்க அப்படின்னா, அப்ப மக்கள் ஓட்டு ஒண்ணு இருக்கு, மதிப்பே இல்லையா? மதிப்பு இல்லையா? நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, அந்த நிகழ்ச்சியில சில விஷயங்கள் நீங்க என்ன காட்டணும்னு நினைச்சுதான் நீங்க பண்றீங்க. ஏன் இந்த சீசன்ல மட்டும் உங்க நிகழ்ச்சியை வந்து பாதிச்சுக்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். இது ஒன்று. இந்த இடத்துல தான் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல பாராட்டுதலாக வந்து வியன்னா வந்து ஆதிரை கேட்டாங்களா, அதுக்கு வந்து பாராட்டிடுங்க. அதேதான். எப்படி வந்து நீங்கள் வந்து நீயும் ரம்யாவும் ஓட்டு போட்டுக்கிட்டீங்க, அவங்க எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மர், ஏன் வினோத் அண்ணனுக்கு ஓட்டு போட வேண்டியதானு கேட்டாங்க இல்லையா? அதை நீங்கள் சொல்லிட்டு பாராட்டிட்டு அப்புறம் வந்து வினோத்தை வந்து எப்படி நீங்கள் வெளியிலேருந்து வந்த விஷயத்தை வச்சு பேசுனீங்கன்னு கேட்டுக்கலாம். ஓகே, அதையும் நாங்களே சொல்லிட்டோம். ரைட். இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா பார்வதி. சாரி, எப்படி இருந்தாலும் பார்வதி எந்த கேள்வியுமே இல்லை மேடம். அது வந்து ஸ்ட்ரக்சர் மேடம். அது இல்லை சார், அதுதான் நானும் சொல்றேன். கொஞ்சமாக கேட்பாங்க, அவங்க நல்லா புரியும் பாரு அவங்களுக்கு. சரி சார், சாரி சார், ஓகே சார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால நான் உட்காருங்க பாரு ப்ளீஸ் உட்காந்துருங்க. அவ்வளோதான். நீங்க உடனே ஓவர் போட் பண்ணாதீங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க தானங்க அவரை ரிவ்யூவர் கேள்வி கேட்போம் தான் சொன்னேன். நீங்க உடனே அவரை வந்து இந்த ஆக்ட் பண்ணி காட்டுறது, இப்படி அவர் ஒருத்தர் இப்படி ஆடி காட்டினவருக்கும் இவரே நீங்க டக்குன்னு ஒரே தராசத்தில் வைக்கிறீங்க. இது தவறு. சரிங்களா? ஓகேம்மா, அவ்வளோதான். ஒரு மாதிரி என் ஃப்ரெண்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா உடனே லைன் கிராஸ் பண்ணிடுறது. ஓகே ஓகே, வி ஆன் யுவர் லைன். தேங்க்யூ. அடுத்தது வந்து யாரு முக்கியமாக கேட்க வேண்டியதுன்னா கமருதன். கமருதனுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு இல்லைங்களா? நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், ஒன்று எல்லோ கார்டு கொடுங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெட் கார்டெலாம் கொடுக்க வேணாம், ப்ளூ கார்டு கொடுங்க. 2 ப்ளூ கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோ கார்டாக அதை மாற்றுங்க.
இல்ல எல்லோ கார்டுன்னு ஒண்ணு டைரக்ட்டா எடுத்துட்டு வாங்க. இது வந்து நான் என்ன கேட்கிறேன், சும்மா தாங்க இருப்பாங்க. திவ்யா வந்து தூக்கி அடிச்சுட்டாங்க பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி பேசுறாரு. எப்படி விமன் கார்டை எடுத்து வந்து பொய் சொல்றாங்களோ அதற்கு நிகரானது தான் கமருதீன் மாதிரியான ஆட்கள் பச்சையா போய் சொல்றது. இதை எடுத்து அடிக்க வந்துட்டாங்கன்னு ஏன்னா வார்த்தை விட்டதுக்காக தான் பக்கம் ஒரு நியாயம் வேணுன்றத மாத்துறது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். இதுக்கு அடுத்த இன்னொரு ஒரு செயல் என்னன்னா, யாருமே மதிக்கிறது இல்ல. அதை விட்டுருங்க. அதை நீங்க என்ன மதிப்பை எப்படி நீங்க எடுத்துட்டு வர போறீங்கன்னு தெரியல. ஒரு கேப்டன் அவங்க பேசுறாங்க அப்படின்னா பேச்சு வழக்குல வந்து உட்கார்றான்னா என்ன உட்கார்றான்ற என்ன அது ஒண்ணு. அதே மாதிரி திவ்யா வந்து அவர் என்ன சொல்றாரு, தூக்கி அடிச்சு எடுத்து அடிச்சிருவோம். அதை எதை எடுத்து அடிக்கிறாரு? நீ எப்படி நீங்க இந்த வார்த்தைகள் அவர் பேசும்பொழுது நீங்க அவரை கேள்வியே கேட்கறதே சரி கிடையாதுங்க. ஆக்சுவலா நீங்க எல்லோ கார்டு தான் கொடுக்கணும். நீங்க இந்த எல்லோ கார்டை கொடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அப்புறம் இன்னொன்னு அவர் வெளியில வாங்க பாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டல்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி அவர் பேசல. இன்னைக்கு கூட அரோராவை சொன்னாரு, வெளியில வந்து பாத்துக்கிறேன் அப்படி இப்படிலாம். அவர் என்ன சொல்லுவாரு, நான் சும்மா தான் சொன்னேன் வெளியில வந்து. அதை விட டக்குன்னு அங்கேயே மாத்திட்டாரு. வெளியிலன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாத்துக்கலாம் சொன்னேன். இது ஒரு விஷயம். சோ இதையுமே நீங்க வந்து கேட்கல அப்படின்னா இது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தான் கேள்விகள் வச்சிருந்தோம். இதை தவிர்த்து வேற என்ன ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது வச்சிருந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லை மேடம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இது முக்கியமான கேள்விகளா வச்சிருந்தது. இன்னொன்னு வினோதையுமே கேள்விகள் கேட்கணும். அதாவது வினோதமே வந்து ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு பொழுது கீழே விழுந்து வாரிட்டாங்க அப்படின்றப்ப சுபிக்ஷா கீழே விழுந்து கிடக்காங்க, அரோரா விழுந்து கிடக்காங்க. கேம்னா அப்படிதான் அடிபடும். அப்படி நீங்க பேச முடியாது. ஏன் கேம்னா அடிபடும் தான். ஆனா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டாஸ்க் படிக்கிறப்ப விளையாடுறீங்க. இது எப்படி ஒரு கேம்ல எப்படி வேணா ஜெயிச்சிடலாமா? அதேதான் இந்த கேள்வியும் நீங்க கண்டிப்பா அதே மாதிரி நீங்க சபரியும் கேட்கலாம். ஏன்னா கண் எதுக்கு, அதாவது கண் எதிர்க்க திருடின்னு போனதுக்கு சபரியை வந்து ஜெயில போட்டாங்க. சபரி அதுக்கு ஒரு லாஜிக் வேற சொன்னார், நீங்க கூட தான் எங்க கண்ணு திருடின்னு போனீங்கன்ட்டு. இந்த மாதிரி நீங்க இதை விட்டுறலாம். அவர் யாரையும் அங்க காயப்படுத்துற, நீங்க ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, நீங்க ஒரு கேம்ல பாத்துட்டேன்னு சொல்றாங்க, நீங்க ஒரு போர்வை எத்துன்னு போய் திருப்பி அதை மறைச்சு இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? மறைச்சுன்னு நான் வந்து எடுத்து கொடுத்துருவேன்றது வந்து அவங்க அப்ப யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றதா? என்ன லாஜிக்ல ஒரு கேமை ஜெயிக்கணும்னா எப்படி வேணா ஜெயிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பா வினோத் சார்பாக நீங்க திவ்யா வந்து உதைச்சதை வந்து திவ்யா வந்து வினோத் உதைச்சதை கேட்கற அதே நேரத்துல பாராட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க திட்டுறதையும் இப்படி நீங்க திட்டுறதுன்னா ஐ மீன் கேள்வியா இதை கேட்கலான்ற வினோத்துக்குன்ற. கண்டிப்பா நீங்க பாராட்டுதல் கொடுத்தா கண்டிப்பா கனிக்கு வந்து இந்த ஃபன்னா எடுத்துட்டு போன சில விஷயங்கள் இருக்கு. கனி ஒட்டு கேட்டதா, விக்ரம் பேசினதா இருக்கட்டும், அரோரா வந்து தட்டு நீட்னா சோறு கொடுத்துருவாங்கன்னு சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் காமிக்கல சார். அவர் பார்த்துருப்பார்ல, அவர் ரிவ்யூ பண்றவர் இல்லைல்ல, அவர் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்து அதை பத்தி பேசுறவர் தானே, ஹோஸ்ட் தானே. ஸோ அவர் இதெல்லாம் சொல்லலாம், நம்ம அவருக்கு ஐடியா கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல முன்னேற்றமா இந்த வாரத்துல இருந்தவங்கள நீங்க கண்டிப்பாக பாராட்டலாம். உண்மையிலே போயிட்டாங்க. அவங்க பேர் என்ன சொல்றது, சாண்ட்ராவும் பிரஜன் கூட பரவாயில்லைங்க. பிரஜனை இப்ப அவங்க விளையாடவே விடுறது இல்ல, எது பேசினாலும் பின்னாடி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பிரஜனும் கூட வந்து பயங்கரமா சண்டைலாம் போட்டாரு. அவர் வந்து வினோத்துக்கும் அவருக்குமான விஷயங்கள் அந்த இடத்துல நீங்க திரும்பவும் சொல்றேன், வினோத்துடைய வார்த்தைகளை நீங்க தாராளமா கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா இது வந்து கமருதீன் கூட கமருதீனும் அவரும் அது மாதிரியான வார்த்தைகளை விடுறாங்க. இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது, அதுல மாற்றமே கிடையாது. அதாவது விக்ரம் வார்த்தை விடுறாருல, மன்னிப்பு கேட்கிறாருல, செய்யறாருல, இப்ப இதேதான் வந்து பார்வதியும் கேட்கறாங்க, பார்வதியும் செய்யறாங்க. எல்லாருமே அந்த வீட்டுல வந்து சொல்லுங்க. இல்ல கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட். நான் கை தூக்குனது அதுக்கு இல்லை. நீங்க ஒரு பாயிண்ட் கேட்கலாம், ஆனா எப்படி இருந்தாலும் அதுக்கு பதில் யாருக்கிட்ட இருந்துமே வரப்போறது இல்லை. பிபிஏ உங்களெல்லாம் டிஸ்ஓன் பண்ணிட்டாரு, நான் என்னத்துக்கு ஏமாத்துறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்க ஒன்னும் அதுக்கு பதில் இருக்காது. ஓகேங்களா? இல்ல நீங்க வந்துட்டு வேணா ஒரு 5 நிமிஷம் பிபி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். சரி, ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள். வேற என்ன, அவ்வளவுதான் கூடுமான வரை. இப்ப நம்மளுடைய ஜாக்கி டிவி நேயர்களும் பின்னூட்டங்கள்ல என்ன கேள்விலாம் கேட்கலாம். இப்போ நாங்கள் சிலதுலாம் கேட்டிருக்கோம், மறந்து போயிருப்போம். நீங்கள் வந்து நினைவுபடுத்துங்க. ஆமாம், அந்த நினைவுபடுத்துறேங்கிற இடத்துல வந்துட்டு இதே தான் நான் எனக்கும் தோணுச்சு அப்படின்னு டிட்டோ போடக்கூடாது. ஓகேவா? ஏதாவது கேள்வி யோசிச்சு அங்கே போடணும், அதுதான் மேட்ரு. லைக் பண்ணிடுங்க. என்னால் கேள்வி கேட்க முடியலை, எமோஜி தான் போட முடியும், போட்டு போங்க. ஆனால் கேள்வி கேட்குறவங்க தயவுசெய்து கேள்வி கேளுங்க. ஓகே ஓகே. ஸோ வேற என்ன?
அவ்வளோதான் சார். ஏற்கனவே காஸ்டியூம் ரிக்வெஸ்ட் சொல்லியிருந்தோம். அவர் வந்து ஒரு அக்வா ப்ளூ ஷர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மல் ஷர்ட்டு அதை போட்டு விட்டீங்கன்னா ஓகே. இல்லையா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ கொடுங்க, நாங்கள் பார்க்கறத பார்த்துக்குறோம். அவ்வளோதான். வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றிக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.